Good morning, students. Today, for ninth standard, we are going to see Bridge Course Day 4 Modal Verbs. Okay, what is modal verbs? So, modal verbs means mood defining words. வேர்ப்லேயே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ரெகுலர் வேர்ப், irregular வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து மாடல் வேர்ப்ஸ் பற்றி just they are given on activity. So motivation, students teachers activity. See the conversation. Good morning teacher. Then the teacher, what's the special today? You have bought chocolate? Arun, sir, today is my birthday. Teacher, best wishes. May God bless you, child. Arun, thank you, sir. May or can I distribute chocolates to my friends? Yes, you can. Teacher, students, shall we sing a birthday song for Arun? Okay, sir, we sang. They sing happy birthday to you. So, did you listen that conversation? The conversation வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. A modal verb is a type of verb that is used to indicate modality with its ability, permission, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்கப்பா. With its ability, permission, request, suggestion, order, obligation or advice. நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அந்த விஷயத்தை சொல்லும்போது அது நம்மளால் முடியுமா, இல்லை நம்ம பெர்மிஷன் கேட்குறோமா, அல்லது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோமா, நம்மளோட ஐடியாவை சஜஸ்ட் பண்ணுறோமா, இல்லை ஒரு ஆர்டர் அல்லது ஒரு ஆப்ளிகேஷனாக வேண்டுகோளாக கேட்குறோமா அப்படின்றது தான் மாடல் வேர்புன்னு சொல்லுவோம். ஃபார்முலேஷன், the modal verbs are always followed by the infinitive without to. So the rules பாருங்க. The modal verbs are always followed by the infinitive without to. To இல்லாம வரும். Example, can, do, may, go, shall, see. Then second point, are the same for all the pronoun. Example, I should, we should, they should எல்லா ப்ரோனவுனுக்கும் சேம் தான் வரும். அது ஐயா இருந்தாலும் சரி, வியா இருந்தாலும், தேயா இருந்தாலும் சரி. டேக் டைரக்ட் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் ஃபார்ம்ஸ். ஸோ வாட் வி காண்ட் வி நம்ம வந்து இதை டைரெக்டாகவும் கொஸ்டின் கேட்கலாம் அல்லது நெகட்டிவ் கொஸ்டினாகவும் கேட்கலாம். நெவர் கம்பைன் வித் அனதர் மாடல் வேர்ப். ஷால், வில், மே மற்ற மாடல் வேர்போட கம்பைன் ஆகாது. ஸோ லிஸ்ட் ஆஃப் மாடல் வேர்ப்ஸ்: மே, கேன், ஷால், will, might, could, should, would, must, need, have to, dare, used to, ought to. So these are modal verbs. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே modal verbs. Then activity 2, divide the class into 4 groups. Let each group take a verb card. Let the students speak using the modal verbs with the help of the teacher. The teacher gives some examples for each modal verb. மே ஒவ்வொரு மாடல் வேர்ப்ஸும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ரோலாக கொடுத்து ஒரு அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன். த ஃபஸ்ட் ஒன் மே. பர்பஸ், மேனா த பர்பஸ். பிளெஸ்ஸிங் ஆர் விசஸ். மே காட் பிளஸ் யூ. மே யூ ஹாவ் கிரேட் சக்ஸஸ். இந்த இடத்துல எல்லாமே அதை ஒரு பர்பஸுக்காக பிளஸ் பண்ணுறது, அதுதான் உங்களை வாழ்த்துறது. தென் செகண்ட் பாயிண்ட் பெர்மிஷன். மே யூஸ் யுவர் மொபைல். நான் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணிக்கலாமா? மே கம்மின். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கிளாஸில் கேட்பீங்க. மே கம்மின் மிஸ்ன்னு கேட்பீங்களா? இதெல்லாம் வந்து பெர்மிஷன். தென் பாசிபிலிட்டி. இட் மே ரைன் டுடே. ஒருவேளை இன்றைக்கி இது பாசிபிலிட்டிலையும் மே வரும். ஒருவேளை இன்றைக்கி மழை பெய்யலாம். மழை பெய்யலாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 50% பெய்யறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, பெய்யாமே இருக்கலாம். ஸோ இட் மே ரைன் டுடே. மேன்றது இந்த இடத்துல என்ன வருது? பாசிபிலிட்டி. The next one, can. Can என்னது? பெர்மிஷன். கேன் ஐ கம் இன்? நான் வர முடியுமா? பெர்மிஷன் தான், பட் கொஞ்சம் வந்து பொலைட்டுக்கு கொஞ்சம் கீழே சொல்கிற மாதிரி வரும். எபிலிட்டி. ஐ கேன் கிளைம் த ட்ரீ. என்னால் கண்டிப்பாக ட்ரீயில் கிளைம் பண்ணி ஏற முடியும். ஸோ ஐ கேன் டூ இட். எப்போயுமே ஐ கேன் சொன்னால் என்ன அர்த்தம்? பாசிபிலிட்டி, நிறைய பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு வந்து எபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு சி கேன் ப்ளே த பியானோ. தென் நெக்ஸ்ட் ஒன் ஷால். ஷால் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இன்டென்ஷன் அண்ட் சஜஷன். ஷால் வி கோ ஃபார் அ மூவி? ஒரு இன்டென்ஸாகவும் இருக்கலாம், ஒரு சஜஷன், ஒரு ஆலோசனை கேட்குற மாதிரியும் இருக்கலாம்.
In future, we shall overcome someday from this disease. Then next one, will. Request. Will எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? Request. Then, will you please open the door? In future, he will win the competition. அது வந்து request வந்து சாதாரணமாக எப்போ வேணாலும் கேட்கலாம். Will you please open the door? இது வந்து request. ஃப்யூச்சரில் எப்படி வரலாம்? He will win the competition. அவன் தான் கண்டிப்பாக காம்படிஷனில் வின் பண்ணுவான். Then activity 3. The teacher prepares work cards and distributes them to the groups. She or he gives examples for each verb. Students are asked to use the example model verbs. Then இதில் வந்து பாருங்கள், இது குரூப்பாக பிரித்து சொல்லியிருக்காங்கப்பா. Group 1 might. இப்போ பாருங்கள், might, could, should, would. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். might எங்கே யூஸ் ஆகுது? ப்ராபபிலிட்டி. அதாவது ப்ராபபிலிட்டி நாட் ஃபார் த 50%, 30% ஆர் அதற்கும் குறைவாக இருக்கிறது. இட் மைட் ரெயின் டுடே. மை அங்கிள் மைட் கம் ஹோம் டுடே. ஸோ என்னது? 30% தான் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்டைரக்ட் ஸ்பீச். ஹீ செட் தட் ஹீ மைட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். என்னது? அவன் சொன்னால் ஓரளவுக்கு அவளால் குட் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். தென் குட் வச்சு பொலைட் ரெக்வஸ்ட். could you please send this message? ஸோ இந்த இடத்துல பொலைட் ரெக்வஸ்ட்டாக இருக்குது. could you please switch on the fan? ஸோ என்ன சார்? switch on the fan. could you please switch on the fan? தயவு செஞ்சு அந்த ஃபேனை ஆன் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். could you ரெக்வஸ்ட், பொலைட் ரெக்வஸ்ட். தென் எபிலிட்டி இன் த பாஸ்டில் இருக்கக்கூடிய நம்மளால் செய்ய முடிந்தது. ஐ குட் ரன் ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங். நான் வந்து என்ன யங்காக இருக்கும்போது நல்ல வேகமாக ஓடுனேன். தென் தேர்ட் ஒன் சுட். எதுக்கு வருது? அட்வைஸ் அண்ட் டியூட்டி. வி சுட் ரெஸ்பெக்ட் த ஏஜ் பேரண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஏஜ் பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தென் யூ சுடின்ட் ஸ்மோக். இட் இஸ் அன்ஹெல்த்தி. சில சமயம் வந்து கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது அப்படின்றப்ப நம்ம அதுக்கும் இந்த சுட்டு யூஸ் பண்ணும். தென் ஃபோர்த் ஒன் would. பொலைட் ரெக்வஸ்ட். இதில் would வந்து பொலைட் ரெக்வஸ்ட். would you please open the door? would you mind opening the window? in indirect speechல he told me that he would go to Chennai the next day. he told me that he would go to Chennai the next day. Then activity 4. The teacher divides the class in 4 groups. He gives away the verb cards to the groups. He asks the students to form sentences using the word they have. The teacher gives some examples. Examples வந்து கார்டு கொடுத்து சொல்கிறாங்க. need means what is that? necessity. ஸோ அந்த need, must, ought to இது எல்லாமே வந்து quasi modelsன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸில் வந்து அது வந்து மெயின் வேர்பாகவும் யூஸ் ஆகும். மாடல் வேர்ப்ஸ்லேயே மாடல் வேர்ப்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். தென் நவ் திஸ் இஸ் குவாசி மாடல்ஸ். நெசசிட்டி. ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உன்னுடைய ஹெல்ப்பு தேவைப்படுது. ஸோ ஹியர் நீட் இஸ் அ மெயின் வேர்ப். இட் இஸ் யூஸ்ட் அன் அ மெயின் வேர்ப். இந்த குவாசி மாடல்ஸ் மெயின் வேர்பாக யூஸ் ஆகுது. யூ நீட் நாட் பே ஃபீ. இப்போ என்னது? உனக்கு நீ வந்து ஃபீ பே பண்ண தேவையில்லை. யூஸ் அண்ட் ஆக்சிலரி. இது வந்து ஒரு ஆக்சிலரியாக யூஸ் ஆகுறீங்க. பேன்றதான் மெயின் வேர்ப். தென் டேர்னா வாட் இஸ் த மீனிங்? டேர் பிரேவரி. பிரேவ்னா இந்த டேர்னா இந்த பிரேவரின்னு அர்த்தம். டேர்னா இந்த குவாசி மாடல்ஸ். ஐ டேர் டு டூ எனி திங். என்னது? எதை வேணாலும் நான் தைரியத்தோடு செய்வேன். தென் யூ டேர் நாட் ஃபேஸ் மீ. என்னது? நீ பார்க்குறதுக்கு நீ பயப்பட தேவையில்லை. ஸோ ஹியர் ஃபார் தீஸ் 2 sentences இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ மெயின் வேர்ப் அண்ட் ஆக்சிலரி வேர்ப். ஃபஸ்ட் இதில் வந்து மெயின் வேர்பாக யூஸ் ஆகுது. ஐ டேர். இந்த இடத்துல மெயின் வேர்பே டேர் தான். அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லாஸ்ட் சென்டென்ஸில் டேர் நாட் ஃபேஸ் மீ. ஃபேஸ் த மெயின் வேர்ப். ஸோ டேர் நாட்ன்றது இந்த இடத்துல ஆக்சிலரி வேர்பாக யூஸ் ஆகுது. தென் குரூப் 2 மஸ்ட் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங்? கம்பல்சரி தான் மஸ்ட்டுன்னு சொல்லுவோம். யூ மஸ்ட் கம் இன் டைம். யூ மஸ்ட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். ஹாவ் டுன்றது என்னது? அதுவும் கம்பல்சன் வரும். வி ஹாவ் டு அட்டெண்ட் த மீட்டிங். ஸோ இட் இஸ் கிவ் த சேம் மீனிங். மஸ்ட் அண்ட் ஹாவ் டுன்றது சேம் மீனிங்காக இருக்கும். தென் குரூப் 3 ought-to என்னது? ஃபோர்ஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ். யூ கேன் see the example for this. we ought to respect the elders. ஸோ இந்த இடத்துல வந்து சுட்டை விட ought-ன்றது
நம்மளோட டியூட்டி அண்ட் இட் இஸ் அ moral obligation. ஒரு moral obligation யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ought to யூஸ் பண்ணுவோம். we ought to respect the elders. You ought to treat the animals well. You ought to treat the animals well. Then used to எதுக்கு யூஸ் ஆகுது? repeated action in the past. அதாவது ஆல்ரெடி அந்த ஒர்க்கு ரெகுலராக பண்ணியிருப்போம், பட் நவ டேஸ் இப்போ வந்து அந்த ஒர்க் பண்ணலை அப்படிங்கும்போது யூஸ் டு யூஸ் பண்ணுவான். தென் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி பாருங்கள். with the help of teachers, the teacher places the work cards on the table. He asks the students to take the cards and form sentences using them. இங்கே பாருங்கள், இந்த ஒரு சார்ட்டை ஒரு பொம்மை மாதிரி போட்டிருக்காங்க. கேன் எதுக்கு யூஸ் ஆகுது? ஐ கேன் சிங் சாங்ஸ். தென் இங்கே யூஸ் ஆகுது பாருங்கள், டேர். ஐ டேர் டு கோ த graveyard at night. Then may இங்கே யூஸ் ஆகுது. she need not write the test again. she need not. may I use your mobile? need எங்கே யூஸ் ஆகுது பாருங்கள். she need not write the test again. dare வந்து I dare to go to the graveyard at night. Then evaluation. The headmaster told the students that they should wear uniform every day. அவங்க கண்டிப்பாக யூனிஃபார்மை வியர் பண்ணணும். Does you mind posing the sugar? Can you? அல்லது என்னது? Would you mind posing the sugar? Then does we go to for a picnic today? Shall we go for a picnic today? You does not go to the library. You need not. நீ லைப்ரரி போக தேவையில்லை. Fifth one, he does visit the Vivekananda rock when he was in Kanyakumari. அப்போ இந்த பாஸ்ட் வரும்போது என்ன யூஸ் பண்ணோம் நம்ம? he used to அல்லது என்னது? he could யூஸ் பண்ண. பாஸ்ட் என்ன யூஸ் பண்ண? he could visit the Vivekananda rock when he was in Kanyakumari. Then sixth one, my friend has invited me. I dare attend the function. I must attend the function. என்னது? என்னோட ஃப்ரெண்டை நாங்கள் இன்வைட் பண்ணால் கண்டிப்பாக நான் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணும். we dare respect the national flag. we ought to respect the national flag. ஒரு moral obligation சொல்லும் போது ought to யூஸ் பண்ணுறோம். it does bring prosperous in your life in future. it will bring prosperous in your life in future. ஓகே. தென் டே 5 இன்றைக்கி வந்து 2 day கிளாஸஸ், டே 4 அண்ட் டே 5. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டுன்னு உனக்கு கம்மியாக இருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து இந்த வீக்கோட நெக்ஸ்ட் கிளாஸும் உனக்கு டே 6 மட்டும்தான். அது சின்ன கிளாஸு, பட் ஒர்க் ஷீட்டு நிறையா இருக்கும். ஓகே. ஸோ நவ் ஆர்டிகிள்ஸ் இந்த பிக்சர்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு ஸ்டிக் ஃபிகர்ஸ். Motivation. The teacher shows pictures of animals or birds and say, this is a dog, this is a cat. What is articles? Articles என்னென்ன இருக்கு? and the. Showing the picture of mountain and says, the Himalayas is the largest mountain region in the world. Showing the picture of an owl and says, of an owl. on the or articles. This is an owl. The owl has vision at night. The teacher shows pictures, objects as many as possible and raises questions related to the objects. So articles பாருங்க. The adjectives a, an and the are called articles. Of these an are indefinite articles. A and an என்னது? Indefinite articles. The is called definite articles. ஆன்ன்றது indefinite, theன்றது definite articles. குறிப்பிட்ட பர்டிகுலராக சொல்லும்போது அது the யூஸ் பண்ணுவோம். ஒரு ஜென்ரலாக சொல்லும்போது a or an யூஸ் பண்ணுவோம். Indefinite articles. The indefinite article does not specify the person or thing spoken about, but leaves it indefinite. ஸோ அது என்னது? பர்டிகுலராக எதையுமே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லாது இந்த ஆர்டிகிள்ஸ், இன்டெஃபினைட் ஆர்டிகிள்ஸ்னால். சி saw a pencil on the table. ஏதோ ஒரு பென்சில் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த டேபிளில் ஒரு பென்சிலை பார்த்தாங்க. தென் இன்டெஃபினைட் ஆர்டிக்கிளில் வரங்க
A is used before singular countable noun. அதையும் பார்த்துக்கங்கப்பா. சிங்குலரில் வரும், அந்த கவுண்டபிள் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? A is used before singular countable noun having begins with a consonant sound. ஸோ அந்த ரூல்ஸை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்றது கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி வரும், தென் சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு வரும் with a consonant sound. A pencil, a cat, a BA degree, pencil, P, pa. So this word starting with a consonant sound. Cat, cat. So consonant sound. Vowel sound எப்படி வரணும்? A, A, E, E, U. இந்த மாதிரி pronunciationல ஸ்டார்ட் பண்ணால் அது vowel sound. The letters begin with a vowel sound, not a vowel word. உயிரெழுத்து சவுண்டு இருக்கணும் அல்லது மெய்யெழுத்து சவுண்டு. மெய்யெழுத்து சவுண்டில் வந்து ஏ யூஸ் பண்ணணும். வவ்வல்னா உயிரெழுத்து உச்சரிப்பு, ஆ முதல் அவு வரைக்கும் உள்ள உச்சரிப்பு. உயிரெழுத்து வரக்கூடிய ஏஇ ஐஓயு கிடையாது. வித் வவ்வல்ஸ் வித் அ கான்சனன்ட் சவுண்டர்ஸ் ஒய் இன் எஸ். அ யூரோப்பியன், அ யூனியன். பாருங்கள், வவ்வல் லெட்டரு, பட் ஆனால் சவுண்டு எப்படி வருது? மெய்யெழுத்து சவுண்டு வருது. இ, யூ, ஊன்னு வரும்போது அது வவ்வல் சவுண்டு தான். சரி, வவ்வல் லெட்டர் பட் கான்சனன்ட் சவுண்டு. அ யூரோப்பியன், அ யூனியன், அ யூஸ்ஃபுல் திங், அ யூனிவர்சிட்டி. பிஃபோர் எ சிங்குலர் கவுண்டபிள் நவுன் when it is mentioned for the first time. I saw a dog. We met a girl. With the expression of quantity, a lot of time, a great deal of money, a dozen apples. With certain numbers, பாருங்க, 100 mangoes, 1000 rupees. After half and before half, 2.5 kilos, half a day. பாருங்க, half எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுது பாருங்க. ஒரு குவான்டிட்டியை யூஸ் பண்ணும்போது a lot of time, a great deal of money, a dozen apples, certain number, 100 mangoes, 1000 rupees. சர்டனாக சொல்லும் போது ஆஃப்டர் half and before half, half an hour சொல்லணும்ல, 2.5 kilos, half a day. In explanation, அந்த எக்ஸ்க்ளமேஷன் என்னது? உணர்ச்சி வாக்கியம் சொன்னால் அங்கே யூஸ் பண்ணுவோம். What a pity, what a lovely flower. The teacher can divide the class into 2 groups and ask the students to use the articles according to the picture they have. Article and பாருங்க, it is used before a word that begins with a vowel sound. வவ்வல் லெட்டர்ஸ் பாருங்கள், ஏஇஐஓயு. பட் வவ்வல் சவுண்டு எத்தனை? 20 சவுண்ட்ஸ் இருக்குது. வவ்வல் லெட்டர்ஸ் ஹேவிங் வவ்வல் சவுண்ட்ஸ். வவ்வல் லெட்டர்ஸில் என்னது? வவ்வல் சவுண்ட்ஸ் இருக்கும் இங்கெல்லாம் பாருங்கள். வவ்வல் லெட்டரு அதே நேரத்தில் வவ்வல் சவுண்டு, உயிரெழுத்து சவுண்டு வரும். ஆன் ஆப்பிள், ஆன் எலிஃபண்ட், ஆன் இம்பேக்ட், ஆன் ஆக்ஸ், ஆன் அம்ப்ரெல்லா. தென் கான்சனன்ட் லெட்டர்ஸ் பட் ஹேவிங் வவ்வல் சவுண்ட். இங்கே வந்து லெட்டர்ஸ் வந்து கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது, அதாவது ஏஇ ஐஓயு தவிர மொத்த கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்குது. பட் சவுண்டு எப்படி வருது? உயிரெழுத்து சவுண்டு வருது. பட் சவுண்டு என்ன வருது? உயிரெழுத்து சவுண்டு வருது. பாருங்கள், அ யூனிவர்சிட்டி, சாரி, அண்ட் என்எஸ்எஸ் பாய், என்ஏ பாருங்கள், ஏ ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ என்எஸ்எஸ் பாய், அண்ட் என்சிசி பாய், அண்ட் என்சிசி பாய், அண்ட் எம்எல்ஏ, அண்ட் எம்பி, அண்ட் எக்ஸ்ரே சீட், அண்ட் எஸ்டிடி பூத். தென் வவ்வல் லெட்டர்ஸ் பட் ஹேவிங் நோ வவ்வல் சவுண்ட். வவ்வல் லெட்டர்ஸ் இருக்குது, ஆனால் வவ்வல் சவுண்டு கிடையாது. பாருங்கள், அ யூனிவர்சிட்டி, அ யூனியன், யூன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? எ யூஸ்ஃபுல் திங், a European, a one-legged woman, a 1 rupee coin. Silent H words, Hலே பாருங்க, silent words. An honest boy, honestன்னு சொல்ல மாட்டோம், honest. H வந்து silent. An honest boy, an honorable minister, an hour. The teacher distributes some picture cards and asks the students using articles an. Example, an elephant, an engineer. Definite article there. It is used to indicate a particular person or thing. There is used before the names of rivers. தேன்றது எங்கெங்கே யூஸ் ஆகுது? பிஃபோர். தேன்றது டெஃபினைட் ஆர்டிக்கிள். ஸோ தேவை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம் எது எதுக்கு முன்னாடிலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி.
the Ganges, அதாவது என்னது rivers, seas, mountain ranges and group of islands, the Ganges, the Bay of Bengal, the Himalayas. The names of universal thing, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனிவர்சல் திங் ஒன்றா இருக்கக்கூடியது. The sun, the moon, the earth, the Mars. The names of holy books, புனித நூல்கள் எல்லாமே the first வேர்டோட வரும். The Bible, the Gita, the Quran, the Ramayana. Then the class or religion of people, ரிலிஜியன் பற்றி சொல்லும்போது the Christians, the Muslims, the Hindus. Then ordinal நம்பர்ஸ்னால் என்னது the first, second, third சொல்லுவோம்ல அதைத்தான் ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதுன்னு சொல்லுவோம். நான் முதலாவது பரிசு வாங்கினேன் அப்போனா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னு அர்த்தம். அந்த இடத்துல த யூஸ் பண்ணணும். நான் முதலாவதுன்ற போல் நான் ஒரு ப்ரைஸ் வாங்கினேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ப்ரைஸ் வாங்கினேன்ற அர்த்தம் இல்லையா? ஸோ ஆர்டினல் நம்பர்னால் த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்றது. தென் த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு யூஸ் பண்ணுவோம். த கிளவரஸ்ட், த பெஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல். தென் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், the piano, the violin, the guitar. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், சில இடங்களில் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். த ஆர்டிகிள் இஸ் நாட் யூஸ்டு பிஃபோர், எதுக்கு முன்னாடிலாம் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். த ஆர்டிகிள் இஸ் நாட் யூஸ்டு பிஃபோர் ப்ராப்பர் நவுன் முன்னாடி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த தப்பு நம்ம மேலும் செய்கிறோம், அதை செய்யக்கூடாது. யாரோட நேமை பற்றி ஒரு ஸ்டோரியோ ஒரு டெக்ஸ்டில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா சாம் ஆர் டேனியல் இப்படி ஏதாச்சும் ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி தன்ற வேர்டு யூஸ் பண்ணவே கூடாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன், ஜோசப் இஸ் மை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும். த ஜோசப் இந்த இடத்துல போடக்கூடாது. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். ப்ளூரல் நவுன்ஸ் பாருங்கள், சீசல்ஸ், ஆப்பிள்ஸ். ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. ஆர்டிகிள்ஸ், எந்த ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தென் அன்கவுண்டபிள் நவுன், உலகத்தில் என்ன முடியாத திங்ஸ் எதுக்கு முன்னாடியும் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில், வாட்டர். சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட்டுக்கு த இங்கிலீஷ், த மேக்ஸ், த தமிழ்னு சொல்லக்கூடாது. நேம்ஸ் ஆஃப் கேம்ஸ், மீல்ஸ். நேம்ஸ் ஆஃப் கேம்ஸ், மீல்ஸுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. கிரிக்கெட், டென்னிஸ், டின்னர். The teacher divides the class into 4 groups. He distributes pictures each group to the article before the words. Then students activity. The teacher divides the class into 4 groups. He names a group as article A group, article and group, article the group. 3 குரூப்பாக டிவைட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டிப்பா. ஏன்ற ஒரு ஆர்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய குரூப்பு, ஆன்றது தென் த. Students are asked to read the words using the articles. Yeah. Chair, school, lion, bed, man, woman. And பாருங்க, elevator, egg, oven, and MLA, and MP, and insect. There பாருங்க, Nile, Ganges, Indian Ocean, largest city, Bible. Then article இல்லாதது பாருங்க, Peter, diamonds, physics, breakfast, home, unity. Then evaluation பாருங்க, fill in the blanks with suitable articles. Bring me a pencil, a ruler, and an eraser. பாருங்க, eraser vowel soundல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ முதல் ரெண்டுக்கும் ஏ யூஸ் ஆகும், அடுத்ததுக்கு an. Please go to the post office. ஒரு பர்டிகுலர் பிளேஸை டெஃபினைட் பண்ணி சொல்கிறது. And get me card. 1 rupee ஸ்டாம்ப். 1 rupee வந்தாலே என்ன வரணும்? வரணும். ஸ்டாம்ப் அண்ட் என்வலப்னா என்னது? ஸோ ஆன் வரணும். ஆர்டிக்கிள் ஆன். மிஸ்டர் பால் ஸ்டடீஸ் இன் டேஸ் யூனிவர்சிட்டி. இன் ஆன் வருமா? வருமா? ஏன்னா அது யூ வந்திருக்கு. இன் எ யூனிவர்சிட்டி இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏக்கு என்ன வரும்? நமக்கு ஆர்டிகிள்ஸ் வருமா? ஸோ இந்த இடத்துல யூஎஸ்ஏ, அப்போ இந்த இடத்துல வந்து ஆன் வராது. ஆல்மோஸ்ட் ஆல் த டீச்சர் who taught him consider him the outstanding student. Surya started this organization to help. Surya started the organization to help the
புவர் அண்ட் ஆர்கனைசேஷன் கூட இங்கே போடலாம்ப்பா. ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது ஆன் வரணும். இன்டெஃபினட்டாக சொல்கிறாங்க இல்லையா? ஸோ சூர்யா ஸ்டார்டட் அண்ட் ஆர்கனைசேஷன் டு ஹெல்ப் தி புவர். த ஆர்கனைசேஷன் அதே ஆர்கனைசேஷனை திருப்பி ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அங்கே த வரணும். த ஆர்கனைசேஷன் கிவ்ஸ் and helping hand, helping hand to everyone in distress. Though she is an MA in English, she became the elementary school teacher in the remote village. But she is not worried in the least about it. Okay, so that today class is over. For this video இன்னைக்கு கிளாஸுக்குரிய ஒர்க் ஷீட் உனக்கு யூனிட் 3பா. யூனிட் 3க்குரிய ஒர்க் ஷீட்டு உனக்கு ஒர்க் ஷீட்டுக்குரிய பிடிஎஃப்பும் அனுப்பியிருக்கோம், வீடியோவும் உனக்கு இருக்குது. ஒர்க் ஷீட்டு 8 and 9 வரும் உனக்கு. யூனிட் 3னா ஒர்க் ஷீட்டு 8 and 9 அந்த ஒர்க் ஷீட்டையும் இன்றைக்கி முடிச்சிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.